ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக்ஸ் ஆஃப் கவி மெக்பாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி. இந்த காலேஜில் ஹாஸ்டல் தங்கி படிக்கணும்னா என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அண்டு ஹாஸ்டல்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் அண்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சேஃப்டியான்றதை பற்றியும் கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் காலேஜ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, டேட்டு டைமு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டே கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னாக்கா, ஹாஸ்டல் தங்கி படிக்க என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுன்றத சொல்கிறேன். முன்னாலே சொல்லிடுறேன், இந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஹாஸ்டல் சேர்ந்து படிக்கும்போது எனக்கு தேவைப்பட்டு நான் வாங்கி யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து நான் இந்த ஷெட்யூலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற திங்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் தேவைப்படுற திங்ஸை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதை தாண்டி தேவைப்படுச்சுனாலும் வாங்கிக்கோங்க. வேற ஏதாச்சும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண திங்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் சொல்கிறேன். இவ்வளோ விஷயமும் நீங்கள் வாங்கலை, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்குது, எங்களுக்கு தெரியலன்றதுனால தான் இவ்வளோ விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க. வீக்லி வந்து 5 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னன்னா ட்ரெஸ் கோடில் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வர மாதிரி தான் இருக்கும் காலேஜுக்கு. இதை தாண்டி லேப் எல்லாம் நடக்கும், அதுக்கு மட்டும் யூனிஃபார்ம் தைக்கிற மாதிரி இருக்கும். அது இங்கே வந்த பின்னாடி என்னென்ன இதுன்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, என்ன கலரு என்ன இதுன்றத. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னால் வந்து 5 டேஸ்க்கு தேவையான ஃபார்மல் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி நைட் ட்ரெஸ்லாம் வந்து உங்களுக்கு வீக்லி 7 டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கு வந்துருங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுறீங்க பார்த்தீங்களா, ஆப்பத்துலன்னு சொல்கிறேன். அதாவது டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு இதெல்லாம் காமனாக வாங்கிப்பீங்க. அதே மாதிரி சோப்பு, இந்த ஷாம்பு இந்த மாதிரி சில இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த மிரரு, பவுடர், சீப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பக்கெட்டு, மக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி அது எல்லாம் அந்த திங்ஸ்லாம் நான் வந்து இன்னொரு இது சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அவங்கள வந்து இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லு. ஏன்னா அவங்க அங்கேயே தெரியாமல் வாங்கிட்டு அதை இங்கே கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். பஸ்ஸில் இல்லை எதிலோ வரீங்கனாக்கா அதெல்லாம் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, லக்கேஜ். அதனால அவங்க என்னன்றாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அது உங்களுக்கு விருப்பம் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க. இருந்தாலும் அவங்க சொன்னது என்னன்னா, இங்கே பர்கூர்லேருந்து வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அந்த கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வாங்கிக்கோங்க. எங்கே ரேட் கம்மியாக இருக்கோ அது கூட பார்த்து வாங்கிக்கோங்க. ஜிம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஹாஸ்டல்லையுமே இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலே இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலே இருக்குது. அது இல்லாமல் ஸ்டேடியத்துலேயும் வந்து டே ஸ்காலர்ஸ்க்கும் ஜிம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஜிம் போகிற மாதிரி இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்படுதுன்னா அதையும் வந்து கொண்டு வந்துருங்க மறக்காமல். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு க்ளவுஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஜிம்முக்கு யூஸ் பண்ணுறதுன்னா அதை கொண்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வெட்டர், அதாவது இப்போ ரெய்னிங் சீசனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பனி சீசன் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஸ்வெட்டர்லாம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அம்பரலாவும் கொண்டு வந்துருங்க. ஏன்னா இப்போது மழை காலன்றதுனால அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜ் பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. அது நார்மலாக சொல்கிறது தான், இருந்தாலும் நான் நீங்கள் கேட்டதுனால இன்னொன்று சொல்கிறேன். காலேஜ் பேக் அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஹாஸ்டல் பற்றி சொல்கிறேன். ஹாஸ்டலில் வந்து உங்களுக்கு கட்டில் அது மட்டும் தான் தருவாங்க. அதாவது ஃபேன் லைட் அதெல்லாம் இருக்கும், ஷெல்ஃப் இருக்கும், இதெல்லாம் ஓகே. ரூமில் வந்து ஒரு கட்டில் மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. அந்த கட்டிலில் நீங்கள் தான் வந்து பெட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டு, பெட்ஷீட்டு, வேற என்ன பில்லோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வர முடியாதுன்றனால தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னன்றாங்கன்னா, இங்கே பர்கூரில் எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குன்றனால தான் நான் உங்கள் ஊர்லேயே எங்கேயாச்சும் வாங்கிட்டு வர முடிஞ்சா வாங்கிட்டு வந்துருங்கன்றேன். ஏன்னா உங்களுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு இங்கே ரேட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுல்ல. அதனால உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே வாங்கிட்டு வந்துக்கோங்க இதெல்லாம். அடுத்ததா இந்த ஹேர் ஆயில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெய் தலைக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அது வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெயில் கட்டர் எல்லாம் தேவைப்படும். இன்னொன்று வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து காய வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரோப்பு தேவைப்படும். ஸோ 1 ஆர் 2 ரோப் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டீங்கன்னாக்கா ஹாஸ்டலில் வந்து காரிடோர்லையோ இல்லை வராண்டாலையோ வந்து அங்கே கட்டி அதை வந்து உணர்த்திக்கலாம். மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட போகும்போது உங்களுக்கு பிளேட்லாம் தேவைப்படும். ஸோ பிளேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டேவே அதெல்லாம் தேவைப்படும். நீங்கள் ஹாஸ்டல் போகும்போதே பிளேட்டு, அப்புறம் டம்ளர் எதுக்காகனா இந்த டீ, அப்புறம் பால் இதெல்லாம் வந்து மார்னிங் ஈவினிங் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஸ்பூனும் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வாட்டர் பாட்டிலும் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஹாஸ்டல்லையும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பியூரிஃபைடு வாட்டர் வந்து இருக்கும். ஹாஸ்டல்ஸ்லையும் சரி எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் வந்து வாட்டர் பாட்டில் போய் பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும்.
காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லுமே வந்து பியூரிஃபைடு வாட்டர் வந்து வரும். ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா காலேஜ்க்கு ஆகட்டும், கிளாஸ் ரூம்ஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்டர் பாட்டிலும் ஒரு நல்ல வாட்டர் பாட்டிலாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் அயன் பாக்ஸ், இந்த ஹீட்டர் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸ் ஹாஸ்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் ஹாஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதில் இருக்குது. சில காலேஜஸில் அது இருக்காது. அதனால் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் குளிர்காலத்தில் வந்து இந்த சுட தண்ணி இந்த மாதிரிலாம் ஹீட்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருந்தால் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்ததான் ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஊருக்கு போகிறதாகட்டும், இல்லை ஏதோ எக்ஸாம் ஃபீஸோ, இல்லை ஏதோ ஒரு ஃபீஸ் கட்ட வரீங்க, இல்லை ஏதோ திங்ஸ்லாம் வாங்க போகிறீங்க. ஏன்னா கையில் வந்து காசு வச்சுக்கிறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லை இல்லைங்களா? ஏடிஎம் கார்டில் அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம ஏடிஎம் வந்து நம்ம காலேஜ்லேயே இருக்குது. 24/7 அது ஒர்க்கிங்கில் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் எடுத்துக்கலாம். உங்களுக்குன்னு தனியாக ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கிக்கிறது நல்லது. ஃபைனலாக இந்த என்னடா அதாவது காலேஜ் படிக்க வந்திருக்கோம், அதை தவிர்த்து மீதி எல்லா விஷயமும் சொல்கிற, காலேஜ் படிக்கிறதுக்கான திங்ஸ் எதுவுமே சொல்லி ஸ்டேஷனரி திங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. ஃபைனலாக அது ஏன் ஃபைனலாக சொல்கிறேன்றதை பாருங்கள். ஏன்னா காலேஜ்குள்ளாரவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர், அதாவது ஸ்டேஷனரி திங்ஸ் இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுல ஸ்டார்டிங், அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுமோ, நோட் புக்ஸ்லேருந்து ரெக்கார்ட் நோட்லேருந்து பிரிண்ட்டு, ஜெராக்ஸு, உங்களுக்கு என்ன கலர் பிரிண்ட் ஆகட்டும், எது தேவைனாலுமே ப்ரௌன் ஷீட்லேருந்து நிறைய திங்ஸ் இருக்குது. ஏதோ எங்களுக்கு கிராஃபு அந்த மாதிரி சில ரெக்கார்ட் நோட்ஸ் இப்போ அதுக்குன்னே இருக்குது. காலேஜில் இதுக்குன்னு லோகோ அந்த மாதிரி போட்டு. ஸோ இந்த எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி திங்ஸ் இந்த ஸ்டோர் ரூம் இருக்குது எங்கள் காலேஜில், அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெளில வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த திங்ஸ்லாம் தான் காமனாக வந்து காலேஜ் ஹாஸ்டல் தங்கி படிக்க தேவைப்படும். அடுத்து செகண்டாக ஒரு டாபிக் என்னென்னா, நீங்கள் ஹாஸ்டல்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலும் அண்டு செகண்ட் இயர் ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னாக்கா புது ஹாஸ்டல் தான். நீங்கள் எப்படி ஹாஸ்டல் இருக்குன்றது என்கிட்ட கேட்டீங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக் ஹவர் அந்த மாதிரி ஹவரில் தான் எடுத்துகிட்ருக்கேன், ஈவினிங் ஹவரில். ஸோ இப்போ அந்த ஹாஸ்டல் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. அதுக்குள்ளாம உங்களுக்கு காலேஜும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என்னால் ஹாஸ்டல் வீடியோ கொடுக்க முடியல. இருந்தாலும் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அந்த செகண்ட் இயரில். அதனால நான் அதை வச்சு சொல்கிறேன். அது வந்து புது ஹாஸ்டல் தான். உங்களுக்கு நிச்சயமாக அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். புது ஹாஸ்டல்ன்றனால நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் சேருங்க. ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல், செகண்ட் இயர் ஹாஸ்டல் நல்லா தான் இருக்கும். தேர்ட் இயர் ஃபைனல் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பிளாக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக தேர்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சேஃப்டியான ஹாஸ்டலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அது சேஃபான ஹாஸ்டல் தாங்க. எப்படின்னா இப்போது 24/7 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹாஸ்டல் இப்போது எங்கள் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சில ரூல்ஸ்லாம் வந்து அட்மிஷன்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ரூல்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வேறு ரூல்ஸ் இருக்குது. அதாவது டைமிங்லாம் அவங்களுக்கு மாறும். எங்களுக்கான டைமிங்லாம் நான் நைட்டு 10 மணி வரைக்கும் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி டைம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் 6 o'clock க்ளோஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து என்னென்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல அன்றைக்கி. இந்த அளவு ரூல்ஸ்லாம் மாறுது. அந்த ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாஸ்டலே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கும். ஃபைனலாக ஃபோர்த்து டாபிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு டே காலேஜில் என்னென்ன நடக்கும், அதுக்கப்புறம் கிளாஸ் டைம் என்ன, இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். 10:40 அந்த மாதிரி பிரேக் விடுவாங்க. 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் 12:30க்கு லஞ்ச் பிரேக் விடுவாங்க. 1:30க்கு கிளாஸஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:50 கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஷெட்யூல் இருக்கும் இந்த காலேஜினோடது. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 14 டேஸ் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட் இயர் படிக்கல, நான் வந்து செகண்ட் இயர்லேருந்து தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி 14 டேஸ்க்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கும்னு. அதில் என்ன நடக்கும்ன்றது தெரியல. ஆனால் ஏதோ என்ஜினியரிங் பற்றி அதை பற்றி டீட்டெயில்டாக ஏதோ என்னென்ன படிக்க போகிறீங்க மாதிரி சொல்லுவாங்கன்றது மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஆனால் அந்த ஷெட்யூல் பிரகாரம் உங்களுக்கு பிரேக், லஞ்ச் அதெல்லாம் விட்டுருவாங்க. இது காமனாக மொத்த பேருக்கும் சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆடிட்டோரியம் ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். அங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ன்றது. ஃபஸ்ட் டே வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறனால ஸோ நீங்கள் முன்னாடி எத்தனை மணிக்கு வர முடியுமோ அத்தனை மணிக்கு வந்துட்டிங்கன்னா கூட ஓகே தாங்க. ஃபைனலாக இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு வந்து யூடியூப்பில் கேட்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா, இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அது இன்ஸ்டாகிராம் எப்படின்னா நிறைய மெசேஜ் வரனால அது வந்து மெசேஜ் நீங்கள் இப்போ லைக்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுலேயும் இதுலேயும் மிக்ஸ் ஆகி தான் வருது ஃபாலோவர்ஸில். ஸோ அதில் வந்து மெசேஜ் வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஆனாலுமே அதில் சில மெசேஜஸ் வந்து எப்படின்னு தெரில, அதில் காமிக்க மாட்டேங்குது. அது ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்து இந்த மெசேஜ் எல்லாம் இன்னும் வந்து 2 வீக்ஸ் ஆகிட்டுக்குது, நீ பார்க்கவே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் வந்து யூஸ் பண்ண அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து
அதில் பண்ணுற மெசேஜ் வந்து எனக்கு உடனே வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. நீங்கள் யூடியூப்பில் பண்ணீங்கன்னாக்கா அது ஸ்டூடியோ வச்சிருக்கனால எனக்கு கரெக்டாக ரீச் ஆகிடும். நான் அதை வந்து உடனே பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை கிளியர் பண்ணுவேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் பண்ணுறது வந்து எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரனால நீங்கள் பண்ணுற மெசேஜ் அதில் சிலது போயிடுது, அப்படியே தள்ளி விடுற மாதிரி இருக்கிறதுனால அது கிளிக் பண்ணும்போது அப்படி இதில் போயிடுறதுனால நாங்கள் சரியாக கவனிக்க முடியல. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன எமர்ஜென்சினாக்கா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.